வினையை ஈட்டுகின்ற வழி 6. வினை ஈட்டுகிற வழி 6. நீங்கள் எந்த வினை ஈட்டினாலும் இந்த 6 வழியாக தான் ஈட்டணும். அப்புறம் வினையை கழிக்கணும்னாலும் இந்த 6ஆல் தான் கழிக்கணும். எது வழியாக வந்துச்சோ அது வழியாக தான் போகும். சரியா? இப்போ மந்திரம், பதம், வண்ணம் இது தோன்றுகிற போது முதல்ல வண்ணம் தோன்றும், அப்புறம் பதம் தோன்றும், அப்புறம் மந்திரம் தோன்றும். வண்ணம்னா என்னது? எழுத்து. 2 சுழின்னு 3 சுழின்னு போட்டிங்கன்னா கலர், நிறம். சரியா? 2 சுழின்னு போட்டால் என்னது? எழுத்து. எழுத்து. பதம்னா சொற்கள். மந்திரம்னா சொல்லாலான மந்திரங்கள். சரியா? இதை என்ன செய்வோம்? உலகத்தை தோன்றுகிற சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். உலகம் 2ஆக பிரிக்கிறாங்க. சொல் உலகு, பொருள் உலகு. சொல்லுலகு, பொருள் உலகு. சப்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சம் சொல்லுலகு. பொருள் உலகு என்னது? நம்ம இப்போ இருக்கக்கூடிய உலகங்கள். சரி, இப்போ சப்த பிரபஞ்சம்னு சொன்னால் முதல்ல என்ன தோன்றும்? எழுத்துக்கள் தோன்றும். எழுத்துக்கள் தோன்றும். எழுத்துக்களிலிருந்து என்ன தோன்றும்? சொற்கள் தோன்றும். சொற்கள் தோன்றும். சொல்லிலே இருந்து மந்திரங்கள் தோன்றும். மந்திரங்கள் தோன்றும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வண்ணம், பதம், மந்திரம். சரி, அப்போ பதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சொல் என்று பொருள். சொல்லுன்னா என்ன அர்த்தம்? பொருளை குறிப்பது. ஒரு பொருளை குறித்தாதான் அதுக்கு என்ன பேர்? சொல்லுன்னு பேர். சும்மா எதையாவது எழுதிட்டே சொல்லாயிருமா? அதுக்கு என்ன இருக்கணும்? அந்த சொல்லால் குறிக்கப்படுகிற பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அப்போ ஒரு பொருளை குறிக்கிற சொல்லுக்கு தான் சொல்லுன்னு பேர். நம்ம தமிழ் எடுத்துக்க, இங்கிலீஷ் எடுத்துக்க, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. சும்மா எதை 4 எழுதிட்டே சொல்லாயிடுமா? அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மீனிங் இருக்கணும்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன எழுதியிருக்கிற? ஒரு அர்த்தம் இல்லாமல் எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ என்ன இருக்கணும்? அதை பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? பதம் என்று பெயர். பதம். பதம். இப்போ நான் தேவாரத்துக்கு வந்துடுவேன். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. 5 எழுத்து சொல்லின்னு சொல்லலை, 5 சொல்லணுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதே 5 எழுத்துனால அதுதான், 5 பதம்னால அதுதான். ஏன் அந்த இடத்துல